மீண்டும் WWE ஹார்ட் கோர் மேட்சஸை பற்றின கொடுக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் WWE விட்டு வெளியே போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஓஜி பிளேடில் செத்துரன்ஸ் இப்போ ரிவ்யூஸ் பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ரால நடந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பற்றின டீட்டெயிலாக வெடி கோட் பண்ணுவோம். ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக கிளான்ஸ் பார்த்தலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம ரேஸ் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட் அப்புறம் ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ள போவோம். ஸோ அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணி விட்ற வரைக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்லேருந்து இப்போ வரைக்கும் அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நம்மளோட PWI சார். ஸோ அவங்க கொடுத்த அப்டேட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டில் உள்ள ஆஞ்சலோ டாப்கின்ஸ் இல்லைனா வந்து மாண்டஸ்போர்ட், ஸோ இவங்களில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக WWE விட்டு வெளியே போயிடுறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 2 பேரில் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா WWE விட்டு வெளியே போயிடுறாங்கன்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ WWE லாங் டேர்ம் பிளான் இருந்துச்சு. ஸோ ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டை பிரித்து மாண்டஸ்போர்ட்டுக்கு ஒரு சிங்கிள் புஷ் கொடுக்கலாம்ன்ற மாதிரி. அதர்வைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறாங்க. நம்ம எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்டில் ஆஞ்சலோ டாப்கின்ஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பெக்கிலின்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கம்பேக். இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு PWI பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ வரைக்கும் WWE நெட்ஃப்ளிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களாமா. அண்ட் ஆல்சோ நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில சஜஷன் கொடுத்துருக்காங்களாமா. அதில் வந்து பெக்கிலின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் அவங்க WWE வேணுன்ற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நியூஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ரெசில் ஓட்ஸும் சொல்லியிருக்காங்க. இப்போ வரைக்கும் WWE பெக்கிலின்ஸுக்கும் ஒரு சில நெகோசியேஷன் போயிட்டு இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நெட்ஃப்ளிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டார்ஸும் டிமாண்ட் பண்ணியிருக்காங்களாமா, இன்க்ளூடிங் ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின், கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ், பியாங்கா பெலர். ஸோ இவங்க மாதிரியான ஸ்டார்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூணாவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஆல்சோ கோடி ரோட்ஸ் ஃபேன்ஸ்க்கு ஒரு சில ஹாப்பி நியூஸ்னு சொல்லலாம். இது வந்து சேட் நியூஸாகவும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறத வச்சு தான் ஸோ நீ இது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ரூமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பெகுலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ வரைக்கும் கோடி ரோட்ஸும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரா நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் ஃபஸ்ட்டு ஷோவில் வரப்போகிறாங்கல்ல, அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஸ்மாக்டவுனில் லீவ் பண்ண போகிறது கிடையாதுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன தான் ராவோடைய ஃபஸ்ட்டு ராக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸோட ஃபஸ்ட்டு ராக்கு வந்தாலும் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் பிராண்டில் தான் செப்பரேட்டாக இருக்க போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராக்கெலாம் போக போகிறது கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஸ்மாக்டவுன்லேயே தான் 2 பிக் ஸ்டார்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக ஒரு ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக WWE மத்தியில் சோஷியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய பால் ஹேமனோட ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா சோலோசிக்காவை உடச்சிருப்பாருன்றது உங்களை நிறைய பேர் தெரிஞ்சதா. அண்ட் ஆல்சோ ரோமன் ரெயின்ஸ் லாஸ்ட்டாக கால் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன் சர்வீஸ்ன்ற மாதிரி வந்துச்சு. இப்போ வரைக்கும் ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ் வைஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நம்ம, ஸோ நம்மளுடைய பால் ஹேமன் ஒரு ரா எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் வச்சிருப்பாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸுக்கு ஃபோனு ஒரு பிளட் லைன்ற மாதிரி ஃபோன் இருக்கும். அண்ட் ஆல்சோ ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராக் சிம்பிள் போட்ட ஒரு ஃபோன் இருக்கும். அதில் வந்து நம்மளுடைய பிளட் லைன் போட்ட ஃபோன், அதாவது ரோமன் ரெயின்ஸோட ஃபோனை இப்போ வரைக்கும் சோலோசிக்காவை உடச்சிருக்காரு. இப்போ வரைக்கும் ராக்கோட ஃபோன் தான் வந்து நம்மளுடைய பால் ஹேமன்ட்ட இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து ஸோ ராக் சைடு போயிடலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேசியஸ்ட் மீம் பார்த்தீங்கன்னா போது இதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கிற முடியல. பட் இருந்தாலும் இதுக்கு படிக்க நல்லா இருந்துச்சு. ஸோ இதை வைஸ் உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பற்றி மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ 5ஆவதாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வரைக்கும் கரெக்டாக சர்வீசஸ்க்காக 3 மேட்ச் பற்றின கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. 2 வார் கேம்ஸ் மேட்ச், ஒரு டைட்டில் மேட்ச் பற்றின கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ டைட்டில் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ வேர்ல்ட் ஹெவி சாம்பியன்ஷிப்க்கான மேட்ச். ஸோ குந்தர் அவருடைய டைட்டில் டேமின் பிரிஸ்க் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. அண்ட் ஆல்சோ விமன்ஸ்க்கான வார் கேம்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய லியூ மர்கன், ரெகுல் ராட்ரிக், நயா ஜாக்ஸ், டிஃபனி ஸ்டாட்டன் அண்ட் ஆல்சோ கேண்டிஸ் லிரே. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக இருக்க போகிறாங்க. இவங்களுக்கு ஆப்போனண்ட்டாக நம்மளுடைய ரியா ரிப்ளே, யோஸ்கை, நெயோமி. அது மட்டும் இல்லாமல் ஸோ விமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஸான பியாங்கா பெலர், ஜெட் கர்கல் பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 5-on-5 விமன்ஸ்க்கான வார் கேம்ஸ் மேட்சிங் கன்ஃபர்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ்க்கான வார் கேம்ஸ் மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஓஜி பிளேடியன் வர்சஸ் நியூ பிளேடியனுக்கான மேட்ச். ஸோ அவங்களோட அடிஷனல் மெம்பராக பிரான்சன் ரீட் இருக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் 5th மெம்பர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணல. ஸோ கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ லாஸ்ட் ராம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஸ்மாக்டவுன் முன்னாடியே கன்ஃபர்ம் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ செத்ரால்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சேர மாட்டேன்ற மாதிரி ரால சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஏரில் நடந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ஓஜி பிளேலைன் செத்ரால்ஸை சேவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ செத்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ராலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ செக்மெண்ட்டில் சொல்லியிருப்பாரு. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் வைஸ் நான் எப்போயுமே வந்து ரோமன் ரெயின்ஸ் சைடோ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டேன்றதை சொல்லியிருக்காங்க. இது சொல்ல எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன்றதை வந்து நம்மளுடைய செத்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. என்ன நடந்தாலும் நான் வந்து ரோமன் ரெயின்ஸ் சைடும் வரமாட்டேன். ஸோ ரோமன் ரெயின்ஸ் கூட எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு சவகாசமும் வச்சுக்கிற மாட்டேன்ற மாதிரி நம்மளுடைய செத்ரால்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஆஃப் ஏரில் ஓஜி பில்லைன் வந்து நம்மளுடைய செத்ரால்ஸை சேவ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன நடக்குது ஸோ அப்கமிங் வீக்ஸ் வச்சு தான் கன்ஃபர்ம் பண்ணுவாங்க. ஸோ ரா என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ செத்ரால்ஸ் கொஞ்சம் இது தேவையில்லாமல் விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஓஜி பில்லைனுக்கும் நியூ பில்லைன் நடக்கிறதுக்கே அவங்க 2 பேரையும் கொண்டு வரானுங்கன்றது தெரியல. மேபி இவங்களுக்கான ஃபியூடை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்ஸ் மத்தியில் எடுத்துகிட்டு போகலான்றதுக்காக பண்ணுறாங்களா, ஸோ என்னன்னு தெரில. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு செத்ரால்ஸ் பிக் ஸ்டார்னால அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாட் லைட்ஸ் நம்ம சர்வைவர் சீரிஸில் வேணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க போல. ஸோ 5ஆவது அப்டேட் பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் லியூ மார்கன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ட்ரீம் ஆப்போனண்ட்டை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லியூ மார்கன் காம்ப்ளெக்ஸ் காண்ற ஒரு சைட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுடைய லியூ மார்கன் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. குறிப்பாக வந்து அவங்களுடைய ட்ரீம் ஆப்போனண்ட் யாருன்றதை வந்து
பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ WWE விமன்ஸ் வேர்ல்டு ஹெவி சாம்பியனான லிவ் மார்கன் இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய ட்ரீம் ஆப்போனன்ட் வந்து சைனான்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கூட ரெசில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆசைப்படுறதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அவங்களுடைய சைஸ் டிஃபரன்ஸை தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பர்சனாக வந்து பார்த்தீங்கன்னா என் மைண்டில் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ஐகானிக்கான பர்சன்றதை சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவ் மார்கனுக்கு வந்து ஒரு ஃபேவரட் ஆப்போனண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சைனா தான் இருப்பாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ கடைசி அப்டேட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஸோ கோல்பெர்க் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் ஒருத்தர் கூட ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு நம்மளுடைய WCW வேட்டனமான நம்மளுடைய கோல்பெர்க். ஸோ அதில் வந்து கோல்பெர்க் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ குறிப்பாக வந்து நம்மளுடைய நேச்சர் பாய் நம்ம ரிக் ஃப்ளேயர் கூட நீங்கள் மேட்ச் கம்ப்ளீட் பண்ணுவீங்களான்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய கோல்பெர்க் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிக் ஃப்ளேயர் கூட ஃபேஸ் பண்ண எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுவும் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் மேட்ச்லன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து தப்பாக ஒன்றும் சொல்லலை. எனக்கு வந்து ரிக் ஃப்ளேயர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான் எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டேன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரிக் ஃப்ளேயர் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் பண்ணியிருப்பார் அவருடைய கடைசி ரெஸ்லிங் மேட்ச்சில். ஸோ அதை சஜஸ்ட் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்மளுடைய கோல்பெர்க் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அவனை ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் ஃபேஸ் பண்ண விரும்பலன்றதை நம்மளுடைய கோல்பெர்க் பார்த்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் கோர் மேட்சஸ் WWE கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் மூவ் அதில் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரா வந்து என்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ரா வந்து TV14 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களில் நிறைய பேர் தெரிஞ்சது தான். ஸோ WWE காலகாலமாக வந்து பார்த்தீங்கன்னா PGயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ PGனா ஒன்றுமே கிடையாது. ஸோ சில்ட்ரன்ஸ்லேருந்து எல்லோரும் பார்க்குற மாதிரி ஒரு ஷோ பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுவாங்க. பட் இதுவே TV14 மேட்சஸ் எல்லாமே வந்து ஹார்ட் கோர் மேட்சஸாக இருக்கும். ஸோ பிளட்லாம் அசால்ட்டாக ப்ளீட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 18+ கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ நெட்ஃப்ளிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஸோ எல்லாமே வந்து 18+ கண்டென்ட்டாக தான் இருக்கும். அதர்வைஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரா வந்து TV14 டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ கடைசியாக பார்த்துடலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த ரால் ரிலேட்டட் தான். ஸோ ரீசெண்டாக நடந்த ரால் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவென்ட் நடந்துச்சு. நம்மளுடைய செத் ராலின்ஸ் வர்சஸ் பிரான்சன் ரீட்கான மேட்ச். இந்த மேட்ச் நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. WWE ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிளட் லைன் இன்டர்ஃபரன்ஸ்னால நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணியிருப்பார். வின் பண்ணது மட்டும் இல்லாமல் அதோடய வந்து பார்த்தீங்கன்னா ராவை முடிச்சிட்டாங்க. ஸோ OG பிளட் லைன் சேவ் பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ராலை காட்டுவாங்கன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் WWE அதை காட்டலை. அதை வந்து ஆஃப் ஏர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருந்தாங்க. ஆக்சுவலி இதை லாஸ்ட் வீக்கே டேப் பண்ணது. ஸோ லாஸ்ட் வீக் டேப்பிங்கில் இது நடந்திருக்கு. OG பிளட் லைன் வந்து நம்மளுடைய செத் ராலின்ஸை சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இவங்களுக்கான ப்ராப்ளம் போயிருக்குன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி செத் ராலின்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் நெக்ஸ்ட் வீக்கில் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்கமிங் ஸ்மாக்டவுனில் எனக்கு தெரிஞ்சிடும். ஸோ செத் ராலின்ஸ் வந்து OG பிளட் லைனில் இருப்பாரான்ற மாதிரி பிளட் லைனுக்குள்ளே இருக்க மாட்டார். பட் இருந்தாலும் அவங்க கூட டீம் அப் பண்ணுவாரான்றது தெரில. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் கார்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் கார்டை பொறுத்தவரைக்கும் ஸோ விமன்ஸ் வார் கேம்ஸ்க்கான ஒரு அட்வான்டேஜ் மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பியாங்கா பெலர் வர்சஸ் நயா ஜாக்ஸ்க்கான விமன்ஸ்க்கான வார் கேம்ஸ் மேட்ச் இருக்குல்ல, ஸோ அதோட அட்வான்டேஜ் மேட்ச் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய நியூ டே சேர்ந்த கோஃபி கிங்ஸ்டன் சேவியர் வர்சஸ் ஓட்டிஸ் அகிரா தோசோவுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் வீக் ரால வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டே பண்ணிருங்க. ஸோ ஸ்டே